ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளோட விருப்பம். குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்கி கொடுத்துருவோம். நமக்கு தான் அந்த பொருள் கிடைக்கல, நம்ம குழந்தைக்காவது நம்ம கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்காக வாங்கி கொடுக்குறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்ட உடனே ஒரு பொருள் கேட்ட உடனேயே நம்ம அந்த குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுக்கறது. அது ஒண்ணு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க தேவை உணர்ந்து ஒரு பொருளை கேட்டும் நம்ம அதை வாங்கி கொடுக்கறதுல காலதாமதம் பண்றது. இது 3 விஷயம் தாங்க. என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கா? ஆமாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். அதனால நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது, ஓ இந்த இந்த பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம குழந்தை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு அந்த பொருளை வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அப்படி வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொருளோட தேவையோ வேல்யூஷனோ மதிப்போ வந்து அந்த குழந்தைக்கு தெரியறது இல்லை. அதை எப்படி யூஸ் பண்றது, அதை என்ன பண்றது, நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதை அவங்க உணர மாட்டாங்க. உணராமையே வந்து நமக்கு வந்து அந்த பொருளை வந்து நல்ல விதமா வந்து கையாள மாட்டாங்க. சீக்கிரமா வந்து என்ன பண்ணாங்க, உடைச்சிருவாங்க, இல்லாட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க, தூர போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு அந்த மாதிரிதான். அதே போல வந்து இன்னொரு விஷயம் என்ன, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து கேட்ட உடனே நம்ம குழந்தை கேட்டுருச்சு, உடனே நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா. அதுவும் வந்து செய்யக்கூடாது. ஏன் அது செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த பொருளோட மதிப்பு என்ன அப்படின்ற அந்த மதிப்பை உணர மாட்டாங்க அந்த குழந்தைங்க. அப்படி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, அடுத்து ஒரு பெரிய பொருள் கேட்கும் போது கேட்ட உடனே வாங்கி கொடுக்கல அப்படின்ற போது அவங்களோட பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆயிரும். அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். அப்பெல்லாம் அவங்க வந்து ஈஸியா வெக்ஸ் ஆயிருவாங்க. நம்ம கேட்டோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிருவாங்க. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் வந்து அந்த குழந்தைக்கு தேவை இருக்கு, தேவை இருந்தும் அதை வந்து கேட்குறாங்க. கேட்டு நம்மளால ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நம்மளோட வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு அந்த பொருளை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியல, நாளைக்கு வாங்கிட்டு வரேன், வேலைக்கு போன இடத்துல மறந்துட்டேன், இல்லை கடைக்கு போனப்ப மறந்துட்டேன், அதை வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வந்து காலதாமதப்படுத்தும் போது, அந்த குழந்தை கேட்டும் காலதாமதப்படுத்தும் போது அந்த குழந்தை வந்து அந்த பொருளோட தேவையை வந்து வெளியில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. வெளியில இந்த பொருள் நம்ம வீட்டுல கிடைக்கல அப்படின்ற பட்சம் போது உனக்குலாம் வாங்கி கொடுக்க முடியாது, அம்மா அப்பா கிட்ட பணம் இல்லை, இல்லாட்டா நேரம் ஆகுது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து கையாளணும். இந்த பொருள் நம்ம கிடைக்காத பட்சத்துல அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வந்து யாராவது இந்த பொருளை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போக பார்ப்பாங்க. அவங்க மேல வந்து இந்த குழந்தைங்க வந்து அன்பா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தாங்க. ஒரு சின்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த ஐஸ்கிரீமோட ஆசை வந்து இருக்கும். அப்ப நமக்கு தெரியாம வேற யாராவது அந்த குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய அவங்க என்ன சொன்னாலும் அந்த குழந்தை வந்து செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து குழந்தைங்க வந்து ஈஸியா அபியூஸ் ஆகுறாங்க, கடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. அதனால குழந்தைங்களோட விருப்பத்தை எந்த இடத்துல என்ன வாங்கி கொடுக்கணும், எப்படி வாங்கி கொடுக்கணும், அவங்க கேட்குற பொருள் வந்து அவங்களுக்கு தேவையானதா, தேவை இல்லையா, இப்ப தேவையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்க இதெல்லாம். அப்படி பார்த்து நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையான விருப்பத்தை நம்ம நிறைவேற்றும் பட்சத்துல நம்ம குழந்தைங்க நம்மளை மீறி வெளியில போக மாட்டாங்க. நம்ம ஈஸியா நம்ம குழந்தைங்களை கையாளலாம். நம்ம ஈஸியா நம்ம சமுதாயத்துல வந்து இந்த குழந்தைங்களை நல்ல விதமா வளர்க்கலாங்க. இந்த இந்த விஷயங்கள் இதுதாங்க. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வேற ஏதோ இதை பத்தின வீடியோ பத்தின தகவல்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.